கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் 99வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 5வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 99வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். நம்முடைய தேவனாகி கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் என்ன பேச வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் ஆராதனை முடிச்ச உடனே என்கிட்ட கொடுத்து விட்டார். ஆமென், ஆமென். அதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாதம் முழுக்க கர்த்தருடைய நாமத்தை எடுத்து நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். கர்த்தருடைய வல்லமையான நாமத்தில் இருக்கிற அந்த மகிமையை எடுத்து நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். கவனிங்க, அது முதல் ஆராதனையில நம்ம யெகோவா ஷாலோம் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். ஆமென். அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தந்து நம்மை நடத்த போகிறார் என்று முதல் வார ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆமென். 2வது வாரம், அதுக்கு அடுத்த வாரம், போன வாரத்துல நம்ம யெகோவா ராஃபா என்கிற வார்த்தை எடுத்து நாம் தியானித்தோம். ஆமென். அவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவன். நம்ம வாழ்க்கையில என்னென்ன துன்பத்தோடு கூட நம்ம வந்திருந்தாலும் நம்மை ஆரோக்கியப்படுத்தி நம்ம வாழ்க்கையில அவர் எப்படி வெளிப்படுவேன்னு சொன்னார்னா, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணார்னா கடந்த நாட்களை வெளிப்பட்டார். ஆமென். அந்த காரியங்களை எடுத்து நம்ம போன வாரத்துல தியானித்தோம். ஆமென். இப்படி 2 வாரமும் கர்த்தருடைய நாமத்தை, வல்லமையான நாமத்தை எடுத்து தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாமத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம்னா, இங்க சங்கீதக்காரன் ஒரு நாமத்தை குறித்து எழுதுறாரு. அது என்ன நாமன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று. ஆமென், ஆமென், ஆமென். லார்ட் அவர் காட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு என்ன நாமத்தை நம்ம தியானிக்க போகிறோம்னா, யெகோவா எலோஹீனு அப்படின்ற நாமத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, யெகோவா எலோஹீனு. ஆமென். எலோஹீனு அப்படின்ற நாமத்தை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். பிரதர், யெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொன்னா, அவர் சமாதானத்தின் கர்த்தர் அப்படின்னு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த வாரம் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சுகம் தருகிற தேவன் என்ற அர்த்தம். ஆமென். இன்றைக்கு இந்த வாரம் கர்த்தர் என்ன நாமத்துல நமக்கு வெளிப்படுகிறார்னா, அவர் யெகோவா எலோஹீனுவாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் நம்முடைய கர்த்தர் என்ற அர்த்தம். ஆமென். அவர் நம்முடைய தேவன் என்ற அர்த்தம். ஆமென். சங்கீதக்காரன் நீங்க சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதத்துல பணியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏன் சங்கீதக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லணும்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் இந்த வார்த்தையை அனுப்ப வேணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க எகிப்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற எகிப்தின் தெய்வங்களை எல்லாம் தங்களுடைய தெய்வங்களாக என்ன பண்றாங்கன்னா மாற்றிக்கொள்றாங்க. ஆமென். அதுக்கு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க பிற்பாடு கானானில் இருக்கிற எமோரியரின் தெய்வங்களை, மோவாபின் தெய்வங்களை, பல தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களா என்ன பண்றாங்கன்னா மாற்றிக்கொள்றா இருப்பாங்க. இப்படி மாற்றினதுனால சங்கீதக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், அந்த தெய்வங்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல, அதெல்லாம் நம்முடைய தெய்வங்கள் அல்ல, யெகோவாவே நம்முடைய கர்த்தர் என்று அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென்.
நீங்க எல்லா தெய்வங்களையும் பணிந்து எல்லா தெய்வங்களுக்கும் உங்க ஆராதனைகளை செலுத்த தேவையில்லை. நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன், யாக்கோபை சந்தித்து யாக்கோப் என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுத்த அந்த நல்ல தேவன் தான் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவரை நீங்க ஆராதிங்க, அவரை நீங்க உயர்த்துங்க, அவருடைய பாதத்தில் நீங்க பணிங்கன்னு சொல்லி அங்கே எழுதுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஏகோவா ஹேலோஹீனு. ஆமென். இந்த ஏலோஹீனு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காட், கடவுள் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள். ஏல் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். இந்த நூ அப்படின்னு வருது பாருங்க, ஏலோஹி நூ அப்படின்னு வருது பாருங்க. நூன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய அர்த்தம். நம்முடைய கடவுள். ஏலோஹீனு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய கடவுள் அப்படின்னு அர்த்தம். யாருங்க நம்முடைய கடவுள்? முன்னாடி ஒரு வார்த்தை வருகிறது, ஏகோவா என்கிற வார்த்தை. ஆமென். ஏகோவா என்பதற்கு என்ன அர்த்தம்னா எபிரேய பதத்துல யாவே அப்படின்னு அர்த்தம், அடோனாய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது எபிரேய பதத்துல என்ன வார்த்தை அங்க பயன்படுகிறதுனா யோத் ஹே வாவ் ஏ. ஏகோவா என்கிற வார்த்தைக்கு யோத் ஹே வாவ் ஏ என்கிற பதத்தை இங்க பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அருமையானவர்களே? கையை பார், ஆணியை பார் என்கிற அர்த்தம். ஆமென். உங்களுடைய, என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்க தகுதியான ஒரே தேவன் யாருன்னா அவர்தான் ஏகோவா என்கிற தேவன். ஆமென். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த தேவன் அந்த தேவன். ஆமென். உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன். ஆமென். நீங்க வாங்க வேண்டிய மரணத்தை அவர் வாங்கி கொண்டார். அந்த தேவன் தான் உங்களுடைய, என்னுடைய தேவன். அவர்தான் ஏகோவா என்கிற தேவன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய தேவன் யாருன்னா அந்த ஏகோவா தேவன். ஆமென். இங்க தாவீது சொல்றாரு, அந்த ஏலோஹீனுவை நீங்களும் நானும் உயர்த்தணும்ன்றார். ஆமென். ஒவ்வொரு ஆராதனையிலும் யாருங்க உயர்த்தப்படணும் சொல்லுங்க? ஆண்டவராக இயேசு ஏலோஹீனு உயர்த்தப்படணும். நம்முடைய தேவன் உயர்த்தப்படணும். யார் நம்முடைய தேவன்? அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆமென். ஆதியாகமம் 1:1 எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர்தான் நம்முடைய தேவன். அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். கடந்த நாட்களில் ஏகோவா ஷாலோம் பார்த்தோம், ஏகோவா ராஃபா பார்த்தோம். இன்றைக்கு ஏகோவா ஏலோஹீனுவை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமா ஆமென். சங்கீதம் 48:14 இப்படி சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்ல சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் தாங்க நம்ம தேவன். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி நம்ம நடுவில் வச்சுக்கூடாது. ஆமென். மனிதர்களை தூக்கி நம்ம நடுவில் வச்சுக்கூடாது, பொருட்களை தூக்கி நம்ம நடுவில் வச்சுக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. யார் இந்த ஏகோவா ஹேலோஹீனு? பல காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த ஏலோஹீனு? நம்ம ஏன் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நம்ம ஏன் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்? நம்ம ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? அவரை ஏன் நம்முடைய தேவனாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீர்களானால் உங்களுக்கு 2 விதமான பதிலை வேதத்திலிருந்து சற்று எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவன் யார்னா உபாகமம் 6:4 சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. உபாகமம் 6:4, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். சத்தமா ஆமென். கவனிங்க, நம்முடைய ஏகோவா யாரு? நம்ம ஏகோவா ஏலோஹீனு யாரு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அவர் யாருன்னா, கவனிங்க, 100ல் ஒரு ஆள் இல்ல. யார் இல்லைங்க? நீங்க சில ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா போட்டோவும் மாட்டி வச்சிருப்பாங்க. என்ன பிரதர் உங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க இயேசு எனக்கு பிடிக்கும். எங்க தெய்வங்கள் பக்கத்துல பாருங்க, இயேசுவுடைய போட்டோவை நான் என்ன பண்ணி இருக்கிறேன்?
மாட்டி இருக்கிற. அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா தெய்வம் 100ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், 100ல ஒருவர் அல்ல நம்முடைய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:32 சொல்லுகிறது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 113:5 சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாட்டை பாடிடலாமா? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். கையில தட்டி பாடுங்க. உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் இந்த பூமியில இல்ல. ஆமென் சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில வைத்திருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் யார்னா நம்முடைய ஏகோவா ஏலோஹீனு என்கிற தேவன். ஆமென், அவர்தான் நம்முடைய கர்த்தர். ஆமென். இந்த கர்த்தர் யாருங்க? அவர் யாருன்னா 100ல ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே கர்த்தர். இந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். ஆமென். இந்த 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 சிந்தனையோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அருமையானவர்களே, நம்ம யோசுவா 24:14-15 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிங்கன்னா அங்க யோசுவா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிங்கள் அப்படின்றார். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயின் தலைமையில எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. அவங்க அற்புதமா விடுதலையாய் கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்டு அருமையானவர்களே, மோசேயின் தலைமை முடிந்து அடுத்து யோசுவா அவர்களை என்ன பண்றாருன்னா வழி நடத்துகிறார். இந்த யோசுவா கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து இப்ப யோசுவாவுடைய நாட்கள் முடிய போகிறது. இப்ப யோசுவாவுடைய நாட்கள் நிறைவடைய போகிறது. இப்போ எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேலரே கொஞ்சம் கேளுங்க. என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்க இல்லையா, நதிக்கு அப்புறத்துல பார்த்தீங்க இல்லையா, இந்த எரிகோவின் தெய்வங்கள், அதாவது எகிப்தின் தெய்வங்கள், இந்த கானானிய தெய்வங்கள், இந்த எமோரியரின் தெய்வங்கள், இவங்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல, நீங்க கர்த்தரையே சேவிக்கணும்னு அங்க சொல்றாரு. ஆமென். சொல்லிட்டு யோசுவா சொல்றாரு பாருங்க, 15வது வசனத்துல 24:15 பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாதென்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்றார். ஆமென். இங்க பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததுன்னு கண்டா பின்ன நீங்க யாரை சேவிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்களேன், யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றாங்க சொல்றார். அல்லேலூயா. சகலவற்றையும் சிருஷ்டித்தாரே கர்த்தர், அவரையே நாங்கள் சேவிப்போம் என்று அங்க யோசுவா சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய இந்த வாரத்தினுடைய அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கையா இருக்கணும்னா, என்னுடைய தேவன் நீங்க தான் ஆண்டவரே என்ற அறிக்கை இருக்கணும். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாட்டு, ஒரு அழகான பாட்டு இருக்கு பாருங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ,
நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நீங்க யாரை சேவிக்க போறீங்க, உங்களுடைய தெய்வம் யார் அப்படின்றத இன்னைக்கே நீங்க முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி அங்க சொல்றார் யோசுவா. அல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உங்க கர்த்தர் யாரு? வேதத்துல ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்து கேளாது, கைகள் இருந்து அசையாது, கால்கள் இருந்து நடவாது. அவைகளுக்கு எல்லாம் இருக்குதுங்க, ஆனா ஒண்ணு செய்யாதுங்க. அதை வணங்குகிறவர்களும் அதை செய்கிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யோசுவா. சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்றார். ஆமென். உங்க அறிக்கை என் அறிக்கை அந்த அறிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவன் யாருன்னா அவர்தான் யெகோவா தேவன். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தினவர். ஆமென். ஆமென். நம்ம மேல வர வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர், நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினி அவர் ஏற்றுக்கொண்டவர், நம்ம மேல வர வேண்டிய காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர். நரகத்துக்கு நம்ம தான் பாத்திரரா இருந்தோம், ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நரகத்துக்கு பாத்திரரா இருந்த நம்மை மீட்டெடுத்தாரே, அவருடைய வலதுகரம் நம்மை மீட்டெடுத்ததே. இந்த தேவனை பார்த்து நீங்க சொல்லணும், இவரையே நாங்கள் சேவிப்போம், இவரே எங்களுடைய தேவன் அப்படி நீங்க சொல்லணும். ஆமென். நம்முடைய தேவன் யார்னா, நம்ம யாரை துதிக்கணும்னா, நம்ம யாரை மகிமைப்படுத்த வேண்டும்னா இந்த தேவனை மகிமைப்படுத்த, யெகோவா என்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14:7 சொல்லுகிறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தர் யாருன்னு வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறதுனா அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா என்று. ஆமென். ஆமென். நீங்களும் நானும் சிருஷ்டிப்ப வணங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நானும் யாரை வணங்கக்கூடாது? சிருஷ்டிப்ப வணங்கக்கூடாது. கவனிங்க, சிருஷ்டிப்புனா என்னங்க? தேவனால் உண்டாக்கப்பட்ட மரம் செடி கொடிகள், ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், இவைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? வணங்கக்கூடாது. இதை உண்டாக்கினார் பாருங்க, வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் இன்றைய வரைக்கும் அவருடைய வார்த்தையினால கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அந்த கர்த்தரையே நீங்க தொழுது கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற யெகோவா என்கிற கர்த்தர். ஆமென். இவரை தான் நம்ம என்ன பண்ணுங்க? ஆராதிக்கணும். முதல்ல இவர் யார் அப்படின்னா, இவர் 100ல் ஒருவர் அல்ல, இவர் ஒருவரே கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, இவர் ஒருவரே கர்த்தர், இவர் ஒருவரே கர்த்தர். ஆமென். யாத்ராகமம் 20:1-2-3 நீங்க வாசிச்சீங்கன்னா அதை மைக்ல படிங்க, அந்த வசனத்தை எல்லாரும் கேளுங்க. யாத்ராகமம் 20:1-2-3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யாத்ராகமம் 20:1-2-3 வாசிங்க சிஸ்டர். படிங்க சிஸ்டர். உன்னை அடிமைதன வீடாக்கிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். இன்னைக்கு நீங்க பாடல் வேலையை கவனிச்சிருந்தாலும் சரி, சங்கீத வேலையை கவனிச்சிருந்தாலும் சரி, ஆராதனை வேலையை கவனிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு பாயிண்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது என்னன்னா, கர்த்தரே தேவன் என்பதை. ஆமென். ஆமென். இந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதுறாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே,
எகிப்துல பார்த்த இல்லையா பல தெய்வங்கள், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் எகிப்துல ஒரு தெய்வங்கள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உண்டாக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் திருவிழாக்களை பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஆராதனைகளை செலுத்துவாங்க. பாருங்க, இதை பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கவனிங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் தெய்வங்களெல்லாம் தங்களோடு சேர்த்து கொண்டாங்க? ஏகோவா தேவனோடு இவங்களும் ஒரு தெய்வம் ஏன் சேர்த்து கொண்டாங்க தெரியுங்களா? என கவனிங்க, இவங்க எகிப்துக்கு போறாங்க. கொஞ்ச நாள் யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க நாட்கள் நல்லா இருந்தது. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் இவங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது. இப்ப யோசேப்பு மரிக்கிறார். மரித்த உடனே யோசேப்பை அறியாத புதிய பார்வோன், புதிய ராஜா ஒருத்தன் எழுப்புறான். பாருங்க, எழும்பி என்ன பண்றான்னா, இந்த ஜனங்களெல்லாம் எகிப்தின் ஜனங்களை விட ஞானவான்களா இருக்கிறாங்க பார்க்கறான். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தி ஜனங்களை விட அதிகமா இருக்கிறாங்க. இவன் நினைக்கிறான், ஒரு வேளை யுத்தம் எதனா வந்துச்சுன்னா அவனுங்க நம்மள எதிரிகளோடு சேர்ந்து கொன்னுடுவானுங்களோ, நம்மளோடு கூட யுத்தத்துக்கு வந்துடுவானுங்களோன்னு சொல்லி பயந்து பார்வோன் என்ன பண்றானா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குறான் பாருங்க, நெருக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு இருந்த எல்லா சலுகைகளையும் கட் பண்றான். இப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பார்க்கறாங்க. பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு தாட் வருது. என்ன தாட்னா, கவனிங்க, எகிப்தின் தெய்வங்களை பார்க்கறாங்க. பார்த்தா அதுக்கு உருவங்கள் இருக்கு. ஆனா ஏகோவா தேவனுக்கு என்ன இல்லை? நம்முடைய தேவனுக்கு உருவம் இல்ல. அவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு என்ன இல்லைங்க? உருவம் கிடையாது. அதனால நீங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன், வீட்டுக்குள்ள ஏசப்பா போட்டோ அந்த மாதிரி எதனா வச்சிருந்தா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி வைக்க கூடாது, தப்பு. ஆமேன். அது விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமா மாறிடும். அதனால வீடுகளில ஏசப்பா போட்டோ தான் பிரதர் வச்சிருக்கிறேன், அவருக்கு தான் பிரதர் மெழுகுவர்த்தி ஏத்துறேன். இந்த மெழுகுவர்த்தி ஏத்துறது, மெழுகுவர்த்தி யாருக்குங்க ஏத்துவாங்க சொல்லுங்க எல்லாரும்? ஆமா, இயேசு கிறிஸ்து செத்துட்டாரா? மரிச்சார். ஆனா 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நீங்க துதித்து பாடி மகிமைப்படுத்தணும். ஆமென். அவருக்கு சோகமா மெழுகுவர்த்தி கொளுத்துறது, அவருக்கு விளக்கு ஏத்தி விடுறது, அவர் போட்டோ வச்சு மாலையை போடுறது, சோகமா அந்த மூஞ்சியை பார்த்து பார்த்து இது பண்றது, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஏகோ தேவனை பார்க்கறாங்க. இவருக்கு உருவம் இல்லை. ஆனா எகிப்தின் தெய்வங்களை பார்த்தா அவங்களுக்கு பல உருவங்கள் இருக்கு. ஏகோ தேவனுக்கு பண்டிகைகள் இல்லை, ஆனா எகிப்தின் தெய்வங்களுக்கு பண்டிகைகள் இருக்கு. இப்படி பல காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. நம்ம அடிமைதனத்தில் இருக்கிறோம், அவங்க ராஜாவா இருக்கிறாங்க. நம்ம படிக்காம இருக்கிறோம், அவங்க படிக்கிறாங்க. எல்லா காரியத்தை ஒப்பிட்டு பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எகிப்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்லுங்க? எகிப்தின் தெய்வங்களும். நம்ம சில நேரத்துல நல்ல நேரம் பார்த்தா என்ன பிரதர், ஜோசியம் கேட்டா என்ன, அவங்க கூட சில நேரத்தில் கேட்டா சொல்றாங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. கிறிஸ்தவங்களே நிறைய பேர் இந்த ஜோசியம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, போய் விசாரிச்சுன்னு வர்றது, இந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேச வச்சுன்னுக்கிறாருன்னு தெரியல. கவனிங்க, கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கும் பொழுது எகிப்தின் தெய்வங்களெல்லாம் தெய்வம். இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கடவுளை விட அவங்க கடவுள் கொஞ்சம் பெரிய ஆள் போலகுதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அதெல்லாம் தெய்வம் அல்ல, நான் ஒருவரே தேவன் என்பதை அவங்களுக்கு நிரூபிக்கிறார். ஆமென். எகிப்துல பல தெய்வங்கள் இருக்குங்க. அதுல மிக முக்கியமான தெய்வங்கள் 10. அந்த 10 தெய்வங்கள் மேல கர்த்தர் நியாய தீர்ப்பு அனுப்புகிறார். அடின்னு அடிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களா பாக்குறாங்க, ஐயோ இத்தனை நாளா நான் இதைதான பெரிய தெய்வமா நினைச்சிருந்தேன், ஆனா இப்போ ஏன் கர்த்தர் தான் பெரிய கர்த்தர் என்பதை நான் பார்க்கிறேன்றாங்க. ஆமென். ஒவ்வொரு தெய்வங்கள் மேல நியாய தீர்ப்பு வருது, ஒவ்வொரு தெய்வங்கள் மேல நியாய தீர்ப்பு வருது. இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்க, இந்த தேவனை நம்ம கடவுளோட பெரிய கடவுளை பார்த்தா இது அடி வாங்குதே, இது ஒண்ணு இல்லாம போதே, இது எதிர்த்து சண்டை போட மாட்டேங்குதேன்னு பாக்குது. ஆமென், அல்லேலூயா. இப்படி 10 தெய்வங்களை முடிக்கிறாரு கர்த்தர். முடிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமா அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறார். விடுதலையாக்கி இப்ப கர்த்தர்
ஜனங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அங்க ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தைனா, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்த தெரியுமா? 100 நான் வச்சிருந்தேன். இத்தனை நாளா நீ எப்படி இருந்த தெரியுமா? உனக்கு 1000 நான் இருந்தேன், 100 நான் இருந்தேன், 10 நான் இருந்தேன். ஆனா இனி என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேணான்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன், ஆமேன். இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில இதை நம்ம கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். பிரதர் இதையும் செய்வோம் பிரதர், அதையும் செய்யறோம் பிரதர் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடக்கூடாது. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை. அப்பா அம்மாவை ரொம்ப நேசிச்சிருப்போம். அப்பா அம்மாவை ரொம்ப ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனையும் உன் தாயை நீ கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்றார். கரெக்ட், தப்பு இல்லை. ஆனா நம்முடைய தாயாரோ நம்முடைய தகப்பனாரோ நம்மை விட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை அந்த டெத்தில் நம்ம செய்யணும், தப்பு கிடையாது. மாலை போனால் அவங்களுக்காக அழணும், அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்களுக்கு நம்ம ப்ரேயர் மீட்டிங்கை வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் மரித்தவர்களுக்காக பல வருஷம் கழிச்சு அவங்கள போய் சுடுகாட்டில் போய் சந்திச்சுட்டு வர்றது, அவங்களுக்கு மாலை போட்டு வர்றது, அவங்களுக்கு போய் சாப்பாடு வைக்கிறது, வீட்டில் அவங்க ஃபோட்டோவை மாட்டி மாலை போட்டு சாப்பாடு வைக்கிறது, அவங்களுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறது, இதெல்லாம் தவறு. அப்படின்னா என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவும் தெய்வம் ஆயிட்டாங்க, அவங்க தெய்வத்துல ஏன் கடவுளும் ஒண்ணுங்கன்றீங்க. அவங்களும் தெய்வம் தான், எங்க அப்பா அம்மாவும் ஏகோவாவும் தெய்வம் தான் அப்படின்றீங்க. ஆமே, தப்பா எடுத்துக்காதீங்க. தகப்பனையும் தாயையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். அதனால தான் கர்த்தர் எழுதுறார் என்னன்னா, என்னை அன்றி உனக்கு வேற தெய்வங்களை. சிலர் மரியாதை தெய்வமா வணங்கிடுவாங்க. மரியாதை யாருன்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழி. அவங்க இயேசுவை சுமப்பதற்கான ஒரு தாயாரா இருந்தாங்க. அதற்காக மரியாதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தெய்வமா என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வணங்கிடக்கூடாது. அதே போலதான் நீங்க இந்த பூமியில வருவதற்கு உங்க தகப்பனையும் கர்த்தர் தாயையும் ஒரு வழியா கொடுத்திருக்கிறார். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை நீங்க செய்யணும், தப்பு கிடையாது. அவங்கள நீங்க ஹானர் பண்ண, அவங்க வார்த்தையை நீங்க மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்க வயதான காலத்துல அவங்கள நீங்க பராமரிக்கணும். உங்களுக்கு அந்த கடமைகள் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆனா மரித்த பிற்பாடு அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய மரியாதையை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா கவனிங்க, நீங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா தப்பா எடுத்துக்க போறீங்க. என்னதான் சொல்றாரு பாஸ் நினைச்சுக்க போறீங்க. இது ஆவியான ஒரு உணர்த்தந்தனால நான் சொல்றேன். என்னுடைய மெசேஜ் நோட்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எழுதிட்டு வராதெல்லாம் ஆண்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். ஏன்னு தெரியல. என்ன கவனிங்க, அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க டெத் நாள் வருதோ, அந்த நாட்கள் வரும் பொழுது நீங்க போய் அவங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு சாப்பாடு போட்டு வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா அறிக்கை செய்றீங்க? அவங்க இங்க தான் சுத்தி நிற்கிறாங்கன்னு அறிக்கை செய்றீங்க. யாருங்க சுத்தி நிற்பாங்க இந்த இடத்துல சுடுகாட்டுல? சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே உங்க அப்பா அம்மா மரித்து கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாங்க, இன்னைக்கு பரதேசில அவங்க இளைப்பாரிட்டு இருக்கிறாங்க, இயேசு வரும்பொழுதுதான் அவங்க உயிரோடு எழும்புவாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை செய்யாதீங்க. இல்ல பிரதர், எங்க அப்பா அம்மா எல்லாம் சரியில்லை பிரதர், அவங்க இங்க தான் பேய் பிசாசா சுத்தி நிற்பாங்க பிரதர்னா நீங்க போய் மாலை போடுங்க, வைங்க, தப்பு கிடையாது. பாஸ்ட் என்னடா கடினமா பேசுறான்னு நினைச்சுக்க போறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்து இது என்னுடைய கடமை, சொல்லி கொடுக்க அப்படி நினைக்காதீங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர், அதை தான் என் ஜனங்களுக்கு நான் சொல்றேன். ஆமே. அவரை கேள்வி கேட்க மாட்டார் ஆண்டு, என்னதான் கேட்பார். நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா நாளைக்கு என்னை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பார், ஏன்பா இப்படியெல்லாம் நீ சொல்லி கொடுக்கலன்னு என்னை கேட்பார். அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஆமே. உங்க வாழ்க்கையில கர்த்தரை தவிர வேற யாரும் நின்றுடக்கூடாது. மரித்த உங்க தாய் தகப்பன்மாரோ அல்லது உயிரோடு இருக்கிற உங்களுக்கு உதவி செய்கிற நண்பர்களோ மற்ற உறவுகளோ கர்த்தருக்கு சமமா நின்றுடக்கூடாது. ஆமேன், ஆமேன். கவனிங்க, உங்களுக்கு 1000 பேர் உதவி செய்யலாம், 1000 பேர் உங்க கூட நிக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை எப்படி தெரியுமா சொல்லணும்? கர்த்தருடைய கிருபை பிரதர், கர்த்தருடைய தயவு பிரதர்ன்னு சொல்லணும். எந்த ஒரு மனுஷன் பேரையும் எடுத்து கர்த்தருக்கு சமமா கொண்டு அவங்கள தெய்வமா மாத்திரக்கூடாது. ஆமே. கர்த்தர் தான் உங்களுக்கு அவங்களை கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவங்க உதவி செய்யும்படி அவங்கள அனுப்பினது கர்த்தர் தான். அதுக்காக நீங்க கொண்டு வந்து மனிதனை நிற்க வச்சு மனிதனை உயர்த்திடக்கூடாது. நீங்க ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வன் யாருன்னா அவர்தான் யெகோவா கர்த்தர். ஆமென். புரியுதுங்களா? 100ல் ஒரு ஆள் அல்ல நம்முடைய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். சத்தமா என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. கர்த்தர் எப்படி தெரியுமா அந்த வார்த்தை கொடுத்தார்? சும்மா வெறுமனே கொடுக்கல. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த தெய்வம் தான் தெய்வம் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணி நான் தான் உண்மையான தேவன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இனி உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்றார். ஆமே. நம்முடைய நம்மக்கிட்டையும் ஆண்டு இந்த காலை நேரத்தில் அதுதான் பேசுகிறார். உங்களுக்கு கர்த்தரை தவிர வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. ஆமே. கர்த்தரை தவிர அவங்க அவருக்கு ஒப்பானவங்களை நீங்க மனிதர்களையோ வேற யாரையும் நீங்க கொண்டு வந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. சத்தமோர் அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, யார் இந்த யெகோவா எலோஹீனு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் யாருன்னா 100ல் ஒரு ஆள் அல்ல, அவர் தனித்துவம் வாய்ந்தவர். எல்லாம் எழுதி கொள்ளுங்க. முதல்ல நான் சொன்னேன் 100ல் ஒரு ஆள் அல்ல, அவர் ஒருவரே கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. 100ல் ஒரு ஆள் அல்ல, அவர் ஒருவரே கர்த்தர். ரெண்டாவது நான் சொல்லுவேன், அவர் 100ல் ஒருவர் அல்ல, அவர் தனித்துவமானவர். ஆமென். அவர் தனிங்க, அவர் தனிங்க, அவர் வேறங்க. நீங்க பார்க்கிற மனிதர்கள் வேற, உங்களுக்கு உதவி செய்யற உங்களுக்காக என்ன வேணா பண்ணிட்டங்க அவங்க வேற. ஆமென், ஆமென். ஏற்ற நேரத்தில் அப்படியே பயங்கரமா உதவி செய்திருப்பாங்க, அவங்க வேற, அவங்க வேற லிஸ்ட். ஆனா கர்த்தர் வேற, அவர் தனித்துவமானவர். அல்லேலூயா. அதனால தான் இங்க தாவீது எழுதுறாரு பாருங்க, 99:5 நான் படிக்கிறேன் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அப்படின்னு எழுதிட்டு அவர் சொல்றார். அந்த கர்த்தரை பணியிறீங்கள, அந்த கர்த்தர் யாருன்னா அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. யாருங்க? அவர் தனித்துவமானவர், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று சங்கீதக்காரன் எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் தனித்துவமானவர். அவர் யாரோடவும் ஒப்பிடக்கூடாது. நம்ம அவர் யாருக்கும் நிகரானவர் அல்ல. அதனாலதான் ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படி எழுதுறாரு, என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன் அப்படின்னு எழுதுறார். ஆமே. அந்த மகிமை தூக்கி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது வேற ஒருத்தருக்கு. அவர் தனித்துவமானவரா நம்ம பார்க்கணும், அவர் ஸ்பெஷல் ஒன்னா நம்ம பார்க்கணும். அவர் வந்து நம்முடையவரா நம்ம என்ன பண்ணணும் பார்த்து நம்ம அவரை உயர்த்தி துதிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவரா. எல்லாம் சொல்லுங்க. என்னங்க? கவனிங்க, கவனிங்க. எப்படி பிரதர் அவர் தனித்துவமானவர்? சில காரியங்களை சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் ஒருவரை தவிர நம்ம நம்ம இந்திய தேசத்துல அதாவது 5 விதமான நூல்கள் இருக்கு. அதாவது நம்ம பாரம்பரிய நூல்கள், ரிக்வேதம், அதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, வேண்டாம் வேண்டாம், கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முழு வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியம் இயேசு மட்டுமே சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஆமே. நீங்க பார்க்கிற, நீங்க கேள்விப்படுகிற எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு வார்த்தை இயேசு சொல்றார். அது என்ன தெரியுமா? நான் தான் வழி. பரலோகத்துக்கு என்னை அல்லாமல் உங்களால ஒருவரால வர முடியாதுன்றார். ஆமென். அவர் தனித்துவமானவர். உங்களை என்னையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரே ஒரு வழி. ஒருவேளை 2-3 வழி இருந்தா அவர் சொல்லியிருப்பாருங்க, ஹலோ என்னையும் ஃபாலோ பண்ணுங்க, அதோ அவரையும் ஃபாலோ பண்ணுங்க, அதோ அவரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனா இயேசுவாக இந்த பூமிக்கு வந்த கர்த்தர் அவர் சொல்றாரு, பிதாவை தவிர, பிதா என் பிதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு வழியை அவர் காண்பிக்கிறார். ஆமென், ஆமென். மனுஷிக வணக்கம், மனுஷிக நமஸ்காரம், மனுஷிக ஆராதனை, அதெல்லாம் நம்ம வீட்டில் என்ன பண்ணிடக்கூடாதுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய நான் பார்த்துருக்கிறேன். கிறிஸ்தவங்களே பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த ஆயுத பூஜைலாம் வந்துச்சுன்னா ஆயுதங்களெல்லாம் எடுத்து வச்சு கழுவி பூஜை பண்ணி என்னென்னவோ பண்ணிருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன், பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப.
என்னடா இது ஆயுதங்களை எல்லாமா பண்ணி ஏதோ பயங்கர கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கவனிங்க, உங்க கர்த்தர் சொல்றார், என் மகிமையை நான் வேற ஒருவருக்கும் வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன்னா உயிரே இல்லாத இரும்புக்கு கொடுப்பார் அவரு. இரும்பையும் வெள்ளியையும் தங்கத்தையும் உண்டாக்கினவர் யாருங்க? கர்த்தர். கர்த்தரை நம்ம ஆராதிக்கணுமே கண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சிருஷ்டிகளை ஆராதிச்சிடக்கூடாது. ஆமென். இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த உதவி உங்களுக்கு வரட்டும், எந்த காரியம் உங்களுக்கு வரட்டும், நீங்க சொல்லணும், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் தான் பிரதர் செய்தாரு, கர்த்தர் தான் பிரதர் அவர் அமிச்சாரு, கர்த்தர் தான் பிரதர் கொடுக்க வச்சாரு, நீங்க சொல்லணும். நீங்க உங்க உதடு, போன வாரம் நான் சொன்னேன், உங்க உதடு கர்த்தருடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க உதடு கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கணும், கர்த்தரை மாத்திரமே புகழணும், அவர் பாதத்துல மட்டுமே நீங்க பணியணும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர் தனித்துவம் வாய்ந்தவர். அவரோடு கூட யாரையும் கொண்டு வந்து இணைச்சிடாதீங்க. அவருடைய மகிமையை எடுத்து வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அவர் தனித்துவம் உள்ளவர். ஆமென். கவனிங்க, கவனிங்க. நீங்க பூமியில பார்க்கிற எந்த அஸ்திரோத்துகளாகட்டும், எந்த மோவாபியின் தெய்வங்களாகட்டும், எந்த எகிப்தின் தெய்வங்களாகட்டும், என்ன நடக்கும் தெரியுமா? நீ பலியை எனக்கு கொண்டு வந்து செலுத்துன்னு சொல்லும். என்ன சொல்லுதுங்க? நீங்கள் கொண்டு போய் பலி செலுத்துறீங்கல்ல, நீங்க பலி செலுத்துகிறது தெய்வம் அல்ல, தன்னையே பலியாய் கொடுத்ததுதான் தெய்வம். ஆமென். யாருங்க தன்னையே பலியா கொடுத்தது? ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே நீர் பலியை விரும்புகிறது இல்ல, விரும்பினா நான் என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். நீர் விரும்புகிறது என்னன்னா அந்த நொறுங்குண்ட ஆவிதான் அப்படின்றார். ஆமென். ஒரு இடத்துல கர்த்தரே சொல்றாரு, மலைகளிலும் காடுகளிலும் திரிகிற ஆயிரம் ஆயிரமான ஜீவ ஜந்துக்கள் என்னுடையது, எனக்கு வேணா நான் எடுத்துப்பேன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுன்றதெல்லாம் இல்லைன்றார். ஆமென். அப்படின்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பலியை விரும்புகிறது கடவுள் அல்ல, தன்னையே பலியாக கொடுத்ததுதான் கடவுள். ஆமென். என்னை தரிசிக்க நீ இவ்வளவு தூரம் வரணும், என்னை தரிசிக்க நீ இப்படிப்பட்ட பிரயாச்சத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றது தெய்வம் அல்ல. உங்களுக்காக எனக்காக அவரையே பிரயாச்சித்த பலியா ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் தெய்வம். ஆமென். நீ கீறிக்கோ, நீ குத்திக்கோ, நீ இப்படி பண்ணிக்கோ, அப்பதான் வந்து நான் உனக்கு நான் வந்து தரிசனம் ஆவேன் அப்படின்னு சொன்னா அது தெய்வம் அல்ல. எது தெரியுமா தெய்வம்? நீ எதுவுமே பண்ணாத, உனக்காக நான் எல்லா பிரயாசத்தையும் பண்றேன் அப்படின்னு உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக கொடுக்கப்பட்டு, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு நிர்வாணமாக அவமானத்தோடு சிலுவையில தொங்கி உங்களை எண்ணி மீட்டெடுத்தாரே, உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் அங்க வந்து உங்களுக்கு தரிசனமாகிறாரே, அவர்தான் கர்த்தர். நீங்களும் நான் அவரை தான் ஆராதிக்கணும். அதனால தான் அவர் தனித்துவமானவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எல்லா தெய்வங்களும் அஸ்தரோத்தாகட்டும், எகிப்தின் தெய்வங்களாகட்டும், மோவாபின் தெய்வங்களாகட்டும், இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? என்ன நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும். பால் அபிஷேகம் பண்ணு, அதுக்கப்புறம் நெய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனா ஒரே ஒரு தெய்வம் தான் உங்களை எண்ணி அபிஷேகம் பண்ணு. ஆமென். நீங்க போய் அபிஷேகம் பண்றது கடவுள் அல்ல, உங்களை அபிஷேகம் பண்ணது பத்தி அதான் கடவுள். இன்னைக்கு நீங்கள் நான் அதை தான் அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்க வாழ்நாள் முழுக்க உங்க மரணமானாலும் சரி, கர்த்தருடைய வருகையானாலும் சரி, உங்க வாழ்நாள் நெடுக்க நீங்க யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? உங்களை யார் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். சத்தம் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிறைய வசனம் இருக்கு ரெஃபரன்ஸா, ஆனால் டைம் இல்லாதனால நான் அப்படியே சீக்கிரமா கடந்து போறேன். அதாவது எல்லா தெய்வங்களும் பரிகாரத்தை கேட்கும். இதுவா, இதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்யுன்னு கேட்கும். ஆமா தானேங்க?
சொல்லுங்க. எல்லா தெய்வங்களும் என்ன கேக்குது? நீங்க எங்கன்னா போங்க, யாரா மீட் பண்ணுங்க, அவங்க சொல்ற காரியம் இதுக்கு இந்த பரிகாரம், இதுக்கு இந்த பரிகாரம். ஆனா உங்களுக்காக எனக்காக அவரே பரிகாரமா மாறினார். ஆமென். அவர்தான் தெய்வம், அவர்தான் யெகோவா, அவர்தான் கர்த்தர், அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கணும். உங்க உதடுகள், ஏன் உதடுகள் அவரை மட்டுமே ஸ்தோத்தரிக்கணும். அவர் பாதத்துல மட்டுமே நீங்கள் நானும் பணியணும். அல்லேலூயா. அவர் தனித்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். சரி, ஒரே ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். இந்த கர்த்தர் நம்முடைய தேவனா நிரந்தரமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இங்க பாருங்க, அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேவனா மாறணும்னா ஆபிரகாம் சில காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? அவங்க தேசத்தை விட்டு, அவங்க இனத்தை விட்டு அவர் புறப்பட்டு வந்தார். ஆமா தானுங்க? அந்த ஆபிரகாமில் இருந்துதான் கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற அப்படின்றார். ஆனா இன்னைக்கு சபையில உட்கார்ந்து ஆராதிக்கிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி நீங்கள நானும் ஆபிரகாம போல எதனா செஞ்சோமானா இல்ல. நம்ம என்ன செஞ்சோம்னா ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் இயேசு செய்துட்டார். ஆமென். எல்லாத்தையும் அவர் செய்ததனால இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன் உண்மைதான், ஈசாக்கின் தேவன் என்பது உண்மைதான், யாக்கோபின் தேவன் என்பது உண்மைதான். ஆனா அந்த தேவன் இப்ப யார் தெய்வம் ஆயிட்டார் தெரியுமா? நம்முடைய தேவனா மாட்டார். கையை தட்டி அப்பாக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. பாடிடலாமா அந்த பாட்டை? ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, நீங்க போதும் என. எல்லாரும் சொல்லுங்க, போதும் எனக்கு நீங்க, போதும் நீங்க, போதும் நீங்க. கையில தட்டி பாடலாமா? ஏசையா உம்மை விட யாரும் இல்ல, ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்ல, ஏசையா உம்மை விட யாரும் இல்ல, ஏசையா. ஆமென். ஆபிரகாமின் தேவனாய் இருந்தவர், ஈசாக்கின் தேவனாய் இருந்தவர், யாக்கோபின் தேவனாய் இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் மாறி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தலாமா? இதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலைங்க, எல்லாவற்றையுமே இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்து உங்களுடைய என்னுடைய தேவனாய் அவர் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதனா பிரயாச்சித்தம் பண்ணீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம எதனா பண்ணுமா? உலகத்துல ஒரு பாவம் போனோம்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரயாச்சத்தை அவங்க செய்யறாங்க. ஆனா நீங்கள் நான் ஒரு பிரயாச்சத்தையும் நம்ம செய்யல. கர்த்தரே எல்லாவற்றையும் செய்து முடி. அதனால உங்களுக்கும் எனக்கும் அவர் கர்த்தராய் மாறினார். ஆமென், ஆமென். இந்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கர்த்தராய் இருக்கணும்னா, நமக்கு அவர் தேவனா இருக்கணும்னா, அவர் நம்முடைய தேவனா இருக்கணும்னா, ஆபிரகாமுக்கு இருந்தார் அல்லவா, ஈசாக்குக்கு இருந்தார் அல்லவா, யாக்கோபுக்கு இருந்தார் அல்லவா, எலியாவுக்கு தேவனா இருந்தார் அல்லவா, எலிசாவுக்கு தேவனா இருந்தார் அல்லவா, தானியேலுக்கு தேவனா இருந்தார் அல்லவா, அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனா இருக்கணும்னா, நம்முடைய தேவனா இருக்கணும்னா நம்ம ஒரு 3 காரியத்தை செய்யணும். செஞ்சா அவர் அப்படியே இருப்பார். அது என்னென்ன? ஒரு 3 காரியம் சுருக்கமா தான் சொல்லுவேன். கவனமா கவனிங்க. ஒரு 10 நிமிஷத்துல நான் நிச்சயமா முடிச்சிருவேன். கவனிங்க. 3 காரியம். 1 என்ன செய்யணும் தெரியுங்களா? உரிமை பாராட்டணும். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய தேவன் என்கிற அந்த உரிமையை நம்ம பாராட்டணும். அவர் ஏன் தேவன்றத சொல்லணும். நீங்க உரிமையா எடுக்கணும் அவரை. சூலிமித்தி நேசரை பார்த்து சொல்றா, நான் அவருடையவள், அவரோ என். அந்த உரிமை உங்களுக்குள்ள வரணும். உரிமை வந்தாதான் அவர் உங்களுடைய என்னுடைய தேவனா மாற முடியும். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, ரட்சிப்பு நமக்கு எப்படிங்க வந்துச்சு?
வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வாயினால் அறிக்கையிட்டு சொல்லுங்க, இருதயத்தினால விசுவாசித்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு தானே சொல்லப்படுகிறது. அது எதற்கு அடையாளம் தெரியுமா? கவனிங்க, உரிமை பாராட்டுறதுக்கான அடையாளம். இத்தனை நாள் உங்க ரட்சிப்பு வேற ஏதோ காரியத்தை சொல்லி கொண்டிருந்தது, உங்க உதடு வேற எதையோ நோக்கி கொண்டிருந்தது, உங்க பார்வை வேற எதையோ சொல்லி கொண்டிருந்தது. ஆனா இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து நீங்க யாருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சீங்க தெரியுமா? இயேசு 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 என்கிற நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சீங்க. கவனிங்க, இந்த நாமத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் உரிமை பாராட்டுறது. ஆமே. நீங்க எது கேட்டாலும் உரிமையா கேட்கணும். எது கேட்டாலும் ரெண்டு விஷயம் இருக்குங்க. கேட்கறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ரெண்டு விதத்துல கேட்கறது இருக்கு. ஒன்னு கேட்கவே கூடாது, அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. ரெண்டு இப்படிதான் கேட்கணும்னு இருக்கு. எப்படி தெரியுமா? ஒன்னு முறுமுறுத்து கேட்க கூடாது. எப்படி கேட்க கூடாதுங்க? இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி இல்லையா உடனே முறுமுறுப்பு. ஆமா, தாகமா இருக்கிறன்னு இவருக்கு தெரியாதா? ஜபம் பண்ணுமா? அவருக்கு என்னுடைய காரியம் புரியாதா? என் சூழ்நிலை தெரியாதா? எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும், எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. முறுமுறுக்க கூடாதுங்க எதையுமே. உங்களுக்கு வேண்டிய சுகமாகட்டும், உங்களுக்கு வேண்டிய பலனாகட்டும், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க முறுமுறுத்து கேட்க கூடாது, உரிமையா கேட்கணும். இந்த உரிமையை நீங்க எடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய தேவனா மாறுவார். ஆமே. முழு இஸ்ரவேலும் மற்றதை தேவன் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 99:5 தாவீது சொல்றார். ஆக்சுவலா இந்த சங்கீதம் தாவீது எழுதுனதா இங்க எழுதப்படலை. ஆனா வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்றாங்க இது தாவீது எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாவீது சொல்றாரு, அவர் நம்முடைய மற்ற எல்லா தேவனையும் தூக்கி போட்டு யெகோவாதான் என்னுடைய தேவன் அப்படின்னு அவர் அறிக்கை செய்யறார். ஆமே. அவர் அந்த உரிமையை எடுத்ததுனால, கர்த்தரை தன்னுடைய தேவனா அவர் உரிமை பாராட்டினதுனால நடந்தது என்ன தெரியுமா? என்ன கவனிங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க. அந்த சந்ததியில தான் இயேசு வந்து பிறந்தார். ஆமேன் ஆமேன். இவ்வளவு நாள் வரைக்கும் தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? அதாவது ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் இப்படி உரிமை பாராட்டுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் குமாரன். ஆமென். இப்ப பூமியில நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கர்த்தர் என்னுடைய கர்த்தர், ஏன் ஆண்டவர், ஏன் அப்பா அப்படி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க உரிமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்க போன உடனே அப்பா சொல்லுவாரு, இது என் பிள்ளைன்னு. ஆமென். பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிப்பீங்க. நீங்க பரலோகத்துக்கு போன உடனே, இங்க கண்ணு முன்னோன்னு அங்க கண்ணை திறப்பீங்கல்ல, கண்ணை திறந்த உடனே எல்லாம் தாவீது எழுந்து நிற்பாரு, ஆபிரகாம் எழுந்து நிற்பாரு, ஈசாக்கு எழுந்து நிற்பாரு, எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. யாராவது புதுசா பரலோகத்துக்குள்ள வராங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலிருந்து எழுந்து ஓடி வருவாரு. ஆமென். எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா இது இயேசு மகாராஜா எழுந்து ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா, எங்க ஓடுறாருன்னு பார்த்தா நேரம் நம்ம கிட்ட வருவாரு. ஆமென். ஓடி வந்து எல்லாருக்கும் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, இது என் புள்ளன்னு. ஆமென். நீங்க அவரை உரிமை பாராட்டினீங்கன்னா அவர் உங்க மேல உரிமை பாராட்டுவார். ஆமென். ரூத் வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. ரூத் யார் தெரியுமா? அவ மோவாபிய ஸ்திரீ. நேரம் இல்லை எனக்கு, அதனால அப்படியே நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ரூத் யாருங்க? மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட இனம். கர்த்தர் சொல்றாரு, அங்க நீ உன் கால் தூசு கூட அதுல இருந்து நீ எடுக்க கூடாது அப்படின்ற, ரொம்ப ஒரு கர்த்தரே அருவருக்கிற ஒரு இனம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த இனத்திலிருந்து ஒரு அம்மா வருது, வந்து சொல்லுது நகோமி கிட்ட சொல்லுது, ரூத்து என்ன சொல்லுது தெரியுமா? பாருங்க மாமியாரே, என்னை பெத்லகேமுக்கு கூட்டு போக மாட்டேன்னுலாம் சொல்லாதீங்க, நானும் வருவேன். என்ன சொல்லுதுங்க? நானும் பெத்லகேமுக்கு வருவேன். அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்லுது, நீங்க போகிற இடம் என்னுடைய இடம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அது சொல்லுது, உங்க தேவன் என்னுடைய தேவன். மோவாபியர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கு. காமோஷ் அப்படின்ற தெய்வம், கேமோஷ் என்ற ஒரு தெய்வம் இருக்கு, அப்புறம் நிறைய தெய்வங்கள் இருக்குங்க மோவாபியர்களுக்கு. ஆனா இந்த அம்மா இந்த
இந்த அம்மாக்கு இருக்கிற குல தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து இந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் தான் என்னுடைய தேவன். உரிமையா எடுக்குது, அவர் தான் என் தேவன். நடந்தது என்ன தெரியுமா? கவனிங்க. சபிக்கப்பட்ட இனம், சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, அவளை கர்த்தர் ஊருக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீயும் அந்த ஊருக்குள்ள போவாத, அவளையும் உள்ள சேர்க்காத, அந்த இனமே வரக்கூடாது அப்படின்னு சபிக்கப்பட்ட ஒரு இனம். அது தள்ளப்பட்ட ஒரு இனம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, கர்த்தரால வெறுக்கப்பட்ட ஒரு இனம் அந்த இனம். ஆனா அதுல இருந்து ஒரு அம்மா வந்து கர்த்தரை உரிமையா எடுக்குது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த அம்மாவை உரிமை பாராட்டுறார். என்ன தெரியுமா? கவனிங்க. ரூத்துக்கும் போவாசுக்கும் அந்த சந்ததியில தான் தாவீது ராஜா வந்து பிறக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. அப்ப இந்த ரூத் யாரா மாறிட்டாங்க? இயேசுவுக்கு பாட்டிங்க. இயேசுவுக்கு இத்தனை நாளா இந்த அம்மா என்ன சொல்லி நினைச்சு? கர்த்தர் தான் என் தேவன், கர்த்தர் தான் என் தேவன், கர்த்தர் தான் சொல்லிச்சாங்க, உரிமை பாராட்டிச்சாங்க. இப்ப கர்த்தர் பிறந்து சொல்றாரு, ரூத்து தான் எங்க ஆயா அப்படின்னு சொல்றாரு. ஆமென். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அவரை உரிமை பாராட்டும். நீங்க யாருங்க உரிமை பாராட்டுறீங்க? ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்களும் வாஞ்சிக்கணும். என்னங்க? பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். லேவியராகமம் 11:45 வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு, நான் உங்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் உங்க தேவனாய் இருக்கும்படி உங்களை கொண்டு வந்தேன், நான் உங்களுடையவராய் இருக்கும்படி கொண்டு வந்தேன். அதனால நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல அந்த பரிசுத்தத்தை நீங்க வாஞ்சிங்கன்ற. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்தம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம நீங்க என்ன உரிமை பாராட்டினாலும் அவர் உங்களுடைய தேவனா இருக்க முடியாது. ஆமென். நீங்க உரிமை பாராட்டுற உண்மை, அதோடு கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வசனம் சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் சகல தூதர்களும் என்ன பண்றாங்களா தெரியுமா? அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று மகிமைப்படுத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 54:5 சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் நான் எப்படி இருக்கணுங்க? பாவத்தை வெறுத்து பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் நானும் ஜீவிக்கணும். உங்க பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், உங்க பேச்சுல பரிசுத்தம் இருக்கணும், உங்க செயல்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். ஆமென். உங்க நடக்கையில பரிசுத்தம் இருக்கணும். உங்க வாழ்க்கையில 2 விதமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. சபைக்கு வரும்போது பரிசுத்தமான வாழ்க்கையை போல வெளியில போகும்போது வேற விதமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. நமக்கு ஒரே ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு முறை வாழ போறோம், மரிக்க போறோம், பின்பு நியாய தீர்ப்பு அடைய போறோம். கவனிங்க, கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா நான் வேதத்தை ஆராய்ஞ்சு சொல்லியிருப்பேன், பிரதர் இந்த ஜென்மத்தில் பரவாயில்ல எப்படின்னா வாழ்ந்துங்க, அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா உருப்படியா வாழுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஹலோ பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் வாழ போறது ஒரே ஒரு முறை, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை, அது சீக்கிரமாய் கடந்து போயிட்டு இருக்கு. ஆமென். அது சீக்கிரமாய் கடந்து போகுது. இந்த வாழ்க்கையில உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, 38 வருஷமா பெதஸ்தா குளத்தாண்ட ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான், வியாதி. ஆண்டவர் போய் அவனை மீட் பண்றார். மீட் பண்ணி அவர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார். அவன் பார்வையெல்லாம் பெதஸ்தா குளத்து மேலே இருக்குது. பெதஸ்தா குளம் கலக்கப்படும் பொழுது எனக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இறங்கிறாங்க ஆண்டவரே, அதனால என்னால என்ன பண்ண முடியல, போக முடியல. அங்கேயே பெதஸ்தா குளத்தையே பார்க்கறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா,
உன் வாழ்க்கையில நான் இடைப்படணும்னு விரும்புறேன், நான் உன் வாழ்க்கையில வரணும்னு விரும்புறேன், ஏன் எனக்கு நீ இடம் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்ற. கவனிங்க, அவன் இடம் கொடுக்கும்பொழுது என்ன நடக்கு தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ற. 38 வருஷமா எழ முடியாது இருந்தவன் எழுந்து நடக்கிறான். நடந்த உடனே சில காரியங்கள் நடக்குது. அவனை கர்த்தர் திரும்பவும் தேவாலயத்தில் பார்த்துட்டு சொல்றாரு, உனக்கு இன்னும் அதிக கேடு வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதன்றார். என்ன சொல்லுங்க? இனி பாவம் செய்யாத. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இனி பாவம் செய்யாத. கவனிங்க கவனிங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தது, எத்தனையோ சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தது, எத்தனையோ தேவனை விரோதிக்கிற, தேவனை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்தீங்களோ, அந்த 38 வருஷமா வியாதிப்பட்ட மனுஷன், அவனை கர்த்தர் எழும்பி நடக்க வைத்த பொழுது கர்த்தர் அவனை மீண்டும் ஆலயத்துல பார்க்கிறாரு. ஆலயத்துல பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதன்ற. நீங்களும் நானும் பல வருஷமா படுத்த படுக்கையில பாவத்துக்கு அடிமையில இருந்தோம். கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்னை சந்திக்க வந்தார். வந்து எழுந்தும் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லைங்களாங்க? சொன்னதுனால தான் நீங்களும் நானும் எங்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துல உங்களை பார்த்து கர்த்தர் திரும்ப இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, இயேசுவுக்கு அடிமையா இருக்கணும். ஆமென். ஒரு அம்மாவை விபச்சாரத்துல கையங்காலமா பிடிச்சிட்டாங்க. கூட்டு வராங்க, பரிசேயர் சதுசேயர்லாம் கூட்டு வந்து இயேசு கிட்ட நிக்க வச்சு சொல்றாங்க, ஆண்டவரே இவளை கையும் மெய்யுமாய் பிடிச்சோம். என்ன வாங்க? கையும் மெய்யுமா பிடிச்சு. கை கண்ணார பார்த்துட்டாங்களாம் விபச்சாரம் செஞ்சதை. ஆம்பளைய விட்டானுங்க, பொண்ணை மட்டும் கூட்டு வந்துட்டானுங்க. ஆமென். எவ்வளவு நல்ல ஆளுங்க பாருங்க அவனுங்க. ஆம்பளைய விட்டு பொண்ணை மட்டும் கூட்டு வந்து இயேசு கிட்ட நிக்க வச்சு, ஆண்டவரே விபச்சாரம் செய்கிறவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு மோசே சொல்லி இருக்கிற, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாத இருக்கிறானோ அவன் முதல்ல கல்லெடுறா அப்படின்ற. அவர் இப்போ சொல்லிட்டு குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டார். என்ன எழுதினாருன்னு தெரியல, ஆனா நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர் பேர் எழுதி அவனுக்கு என்னென்ன தப்பு செஞ்சானுங்களோ அந்த பேர்லாம் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். எழுது ஐயோ என்ன என் பேர் எழுதுற மாதிரி இருக்குது, அட ஐயோ ஐயோ எல்லாருக்கு முன்னாடி எழுதுறாரு, ஓட்டிருப்பான் பாதி. அவன் பேரை எழுதும் போதே அப்படி எழுதும் போதே ஐயோ நம்மளை பத்தி சொல்றாரான்னு ஓட்டிருப்பான். அடுத்த பேரு வர 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 ஒவ்வொருத்த காலி ஆயிட்டான். இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. நிமிந்து பாக்குறாரு. பார்க்கும் பொழுது என்னம்மா யாரும் இல்லையா? அவ சொல்றா, யார் இல்ல ஆண்டவரே, நீங்க ஒண்டிதான் இருக்கிறீங்க, என்னை நியாயம் தீர்க்க நீங்க ஒருத்தர் தான் தகுதியான பர்சன் அப்படின்ற. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க போறதில்லை, இனி பாவம் செய்யாது. இயேசு நம்ம செய்யற பாவத்துக்கு கண்ணு குத்துறவர் அல்ல. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இனி பாவம் செய். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உனக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் ஒரு முறை சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் பாட அனுபவிச்சிட்டார். அவர் துக்கங்களை சுமந்து கொண்டார். இனிமேயும் நம்ம பாவம் செஞ்சு அவர் எத்தனை முறை நம்ம சிலுவையில் அறிய போறோம்? என்னை சிலுவையில் அறியாதீங்க, நான் ஒரு முறை உங்களுக்காக பாடுபட்டேன், இனி பாவம் செய்யாதீங்கன்ற. ஆமென். நம்ம சொல்லால, செயலால, சிந்தனையினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நம்ம பாவத்துக்குள்ள போகும் பொழுது அவர் நம்முடைய தேவனாய் இருக்க முடியாது. ஆமென் ஆமென். முதல்ல சொல்லிடுங்க, என்ன சொன்ன? உரிமை. நீங்க உரிமை பாராட்டுவீங்களா? அதுக்கப்புறம் எதனா கேட்கும் பொழுது அவங்கள பாருங்க ஆண்டவரே, இவங்கள அப்படி கேட்காதீங்க, நீங்க என் அப்பா ஆண்டவரே, நீங்க என்னுடைய தேவன். இன்னைக்கு நம்ம பார்த்தல ஏலோஹீனு, எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்முடைய ஆண்டவர். அதனால உரிமையா கேளுங்க, நீங்க கிடைக்கும். ரெண்டாவது, அவர் விரும்புகிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள வேணும். மூணாவது, நான் சொல்லி முடிக்கிறேன், அவர் நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. என்னங்க? அவர் நாமத்தை வீணில இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் அந்த 10 கட்டளையை கொடுக்கும் போது என்ன சொல்ற தெரியுமா? உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ எகிப்தில் இருக்கும் பொழுது பல தெய்வங்களா வணங்கிட்டு இருந்த. ஆனா இப்போ உன்னை ஏன் தெரியுமா அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தேன்? நானே உன்னுடைய தேவனாய் இருக்கும்படி உன்னை கொண்டு வந்தேன், நானே உன்னுடைய கர்த்தராய் இருக்கும்படி உன்னை கொண்டு வந்தேன். இனி
இந்த 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 நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டல்ல, இந்த நாமத்தை வீணில வழங்காதன்ற. ஆமென். அப்படி நீ வீணில வழங்குவாயானால் உன்னுடைய கர்த்தரா நான் இருக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அதுனா பிரதர் வீணில வழங்குறது எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னன்னா, இந்த ஷீட்டெல்லாம் எடுக்கும் போது ஒருத்தர்கிட்ட அவர் சொல்றாரு 1100 ரூபான்னாரு. எவ்வளோங்க? நான் முதல்ல 1300 ரூபான்னாரு. நான் சர்ச்சுக்காக கொஞ்சம் எடுக்கிறேன், அந்த ஷீட்டு டோர் போகிறதுக்காக அந்த தகடு கடையில் போய் தகடு வாங்குறேன். 1300 ரூபா சொன்னார். ஆனால் சர்ச்சுக்காக வாங்குறோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. உடனே அவர் 1100 ரூபா கொடுப்பா அப்படின்னார். சரின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் என்கிட்ட இல்லை. அவர்கிட்ட நான் சொன்னேன், போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது ஆட்டோக்காருக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரேன்னு. அவர் சொன்னார் ஓகே அப்படின்ட்டு. வந்துட்டு ஃபஸ்ட்டு முறை போனேன், அவர் இல்லை. 2வது முறை போனேன், அவர் இல்லை. உடனே நம்ம மனசு என்ன சொல்லும், டேய் நம்ம நைஸாக என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தில் வீணில வழங்காத. நீ அவனை ஏமாத்தினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நிர்மல்னு ஒருத்தன் வந்தான், அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டான். கிறிஸ்துவ ஒருத்தன் வந்தான், இந்த கிறிஸ்தவங்களே இப்படித்தான் அப்படின்னு பேர் எடுத்தீங்கன்னா அதுதான் நாமத்துல வீணில வழங்குறது. ஆமென். ஓப்னி பெனகாசன் 2 பேர் இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள லேவி குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு ஆசாரிய அழைச்சாருங்க. ஜெபத்தாண்டு நிறைய கேட்கிறாரு போல எப்படா இவர் முடிப்பான்னு யோசிச்சு போல கரண்ட் ஆஃபாய் காட்டுது, சீக்கிரம் முடிறா அப்படின்னு. ஆமென். சரி கவனிங்க. ஓப்னி பெனகாசன் ஒருத்தர் இருந்தாங்க. கர்த்தர் லேவி குடும்பத்திலிருந்து ஆசாரியனா, அதாவது ஆரோன் ஃபேமிலியில லேவியை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கரெக்டாமா? லேவியில ஆரோனை தேர்ந்தெடுக்கிறார். யார் தேர்ந்தெடுக்கிறாரு? லேவி கோத்திரத்துல ஆரோன் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து ஆசாரியர், என் ஊழியத்தை அவங்க தான் செய்யணும், வேற யாரும் தொடக்கூடாதுன்ற, வேற யாரும் செய்யக்கூடாதுன்னு கட்டளை கொடுக்குறாரு. எனக்கு கவனிங்க ஒரு நிமிஷம். இப்படி சொல்லிட்டு அப்படியே பரம்பரையா அவங்க ஊழியத்தை செய்து வரும்பொழுது இதுல ஓப்னி பெனகாசன் ஏலியினுடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அதாவது அந்த ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்யாம அவங்க விபச்சாரங்களையும் பொருளாசை நிறைந்தவர்களாகவும் இச்சை நிறைந்தவர்களாகவும் அப்படி இருந்ததுனால கர்த்தர் ஓப்னி பெனகாசின் நிமித்தமா ஒரு மிகப்பெரிய சாபத்தை அவங்க மேல கொடுக்கிறார். என்ன சாபம் தெரியுமா? இனிமே உன் சந்ததியில எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான், கேழ்வனா ஆகி எவனுமே சாக மாட்டான்டா, எல்லாம் வாழ வயலே செத்துப்போம். அது மாத்திரம் இல்லைங்க, இனிமே ஊழியத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து வேற ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேன்டாங்கிற அளவுக்கு அவனுக்கு மேல ஒரு பெரிய சாபம். ஆமென். இங்க பாருங்க, வீணில கர்த்தருடைய நாமத்தை வழங்கினா என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய தேவனா இருக்கவே முடியாது. ஓப்னி பெனகாஸ் குடும்பத்தை கர்த்தர் தான் ஏற்படுத்துறார். அவங்கதான் நித்திய காலமா நித்தியமா அவங்கதான் ஆசாரி ஊழியத்தை செய்யணும்னு அவங்களை நியமிக்கிறார். ஆனா அவர்கள் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கினதுனால இவங்க கர்த்தருடைய நாமத்துக்கு கலகத்தை ஏற்படுத்தினதுனால கர்த்தர் சொல்றாரு, இனி உன் ஃபேமிலியில ஒருத்தங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடாதுன்ற. ஒருத்தங்களோட ஊழியத்தை நான் இதை எடுத்து வேற ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேன், வேற ஒரு ஃபேமிலி கொடுக்குறேன், வேற ஒரு சந்ததிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். இங்க பாருங்க பிரதர் சிஸ்டர், உங்க ஒவ்வொருத்தர் மேல ஒரு அழைப்பு இருக்கு. கர்த்தர் உங்களை சும்மா அழைக்கல, உங்க மேல ஏதோ ஒரு நோக்கத்தோட அழைச்சிருக்கிறார். நீங்க சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு கையால தட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு போறதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல. உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென். உங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க இயேசுவின் நாமத்தை வீணில வழங்கி உங்க மேல இருக்கிற தரிசனத்தை கெடுத்து போடக்கூடாது. ஆமென். யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ செய்யறேன்னு சொல்லி கிறிஸ்துவ பேரை பயன்படுத்தி அதை செய்யாம ஏமாத்தி இயேசுவின் பேரை நீங்க கெடுத்து வச்சுறாரு. ஊருக்குள்ள இருக்கிறீங்க, ஊருக்குள்ள இருக்கும்போது உங்க ஃபேமிலி பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்தவங்கன்னு. சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்றாங்க. நீங்க உங்க 2 கண்ணு தான் மற்றவங்களை பாக்குறீங்க, 1000 கண்ணு உங்களை பாக்குது. ஊர்ல இருக்கிற மத்த எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. நீங்க செய்யற ஒவ்வொன்றுமே யாருக்கு தெரியுமா களங்கமா போய் முடியும்? இயேசு.
அட அவங்க கிறிஸ்தவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க, அட அவங்க கிறிஸ்தவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு, அவர் பேசுற பேச்சப்பார். அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு, நடந்துக்கிற நடக்கியப்பார். அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு, பண்ற காரியத்தப்பார். ஹலோ, உங்களால என்னால இயேசுவின் பேருக்கு கலனம் உண்டாச்சுன்னா அதுதான் நீங்க இயேசுவின் நாமத்தை வீட்டுல வழங்குறது. அப்படி வழங்கினீங்கன்னா அவர் உங்க கடவுளா இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமென். 3 காரியம் ஞாபகம் வச்சு. 1, உரிமை பாராட்டு. உரிமை பாராட்டுறதோட நீங்க நிறுத்திட கூடாது. அவர் விரும்புற பரிசுத்தத்தை நீங்க விரும்பணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பரிசுத்தத்தை விரும்பணும். நீங்க பரிசுத்தமுள்ளவங்களா இருந்தா தாங்க பரலோகத்துக்கே போக முடியும். பிரதர், நான் நிறைய தான தர்மம் செஞ்சிருக்கேன் பிரதர், போக முடியாது. பிரதர், நான் அவங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பிரதர், இப்படி பண்ணிருக்கேன் பிரதர், அதை பண்ணி, எதுவுமே வராது. என்ன தெரியுமா பேசும் பரலோகத்துல? பரிசுத்தம் மட்டும்தான் பேசும். பரலோகத்துல பேசுற ஒரே மொழி பரிசுத்த மொழி. ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். 3வது, அவருடைய நாமத்தை வீணில வழிகிறது. நீங்க கிறிஸ்தவங்களே சொல்லி இயேசுவின் பெயருக்கு கலங்கத்தை கொண்டு வந்துடாதீங்க. கொண்டு வருகிறாரா? அவர் நம்முடைய தேவனா, அவர் ஏலோஹீனுவா இருக்க முடியாது. ஆமென். முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிட்டு கொஞ்சம் அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவர்மாருக்கு நான் சொல்லுவேன், உங்க மனைவி இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நீங்க கிறிஸ்தவங்க பேரை வச்சு என்ன வேணா உங்க 4 செவத்துக்குள்ள நடந்துக்கலாம் நினைக்காதீங்க. உங்க மனைவி இடத்துல கர்த்தரை எதிர்பார்க்கிற அந்த அன்பு நீங்க காட்டணும். எல்லா ஜெபம் ஒப்பு கொடுங்க. மனைவி மார்க்கு நான் சொல்லுவேன், நம்ம எப்படினாலும் இருந்ததா பிரதர், அப்படி இல்லை. உங்க கணவர் மாதிரி நீங்க கீழ்படுத்தி நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க கணவர் மனைவி கிட்ட கூட நீங்க அந்த இயேசுவுக்கு ஏற்ற நடக்கணும்னு காட்டி விரும்புறேன். உங்க மனைவி கிட்ட உங்க பேர் கெட்டு போனாலும், உங்க கணவர் கிட்ட உங்க பேர் கெட்டு போனாலும், நீங்க கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குறீங்கன்னு அர்த்தம். உங்க சகோதரர்களுக்குள்ள, உங்க உறவுக்குள்ள, உங்க ஊருக்குள்ள, நீங்க வசிக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல நீங்க இயேசுவின் பெயரை வீணில வழங்கிட கூடாது. நீங்க வழங்குவீங்கன்னா அவர் உங்க தேவனா இருக்க முடியாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா.